எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது. விட்டணும். இது சேகுவாரா சொன்னதான். இது இப்படி கேலி பண்ணி சிரிக்கிறது, கூடவே இருந்து துரோகம் செய்கிறது, இதெல்லாம் என்ன செய்யலாம் நண்பான்னு தோழரேன்னு அவர்கிட்ட கேட்கும்போது, புன்னகை செய்து விடு நண்பான்ட்டு போகிறாப்புல. அப்படியே சிரிச்சுட்டு போயிடணும். அதை போய் எடுத்துக்கிட்டு பேசிட்டு கூடாது. நமக்கு வேறு வேலை இல்லாதவன் தான் அதிலே நிற்பான். இப்போ அண்ணன் என்ன சொல்கிறேன்னா, அந்த நுட்பத்தை பயன்படுத்தி நல்லதை சொல்லணும்னு நினைக்கிறோம். இப்போ அண்ணன் ஒரு கூட்டு பண்ணை, இப்போ பசுஞ்சோலை சாலைன்னு பசுமை சாலைன்னு அண்ணன் சொல்கிறேன். இப்போ அந்த சாலை இப்போ இல்லை. நம்ம சாலை எப்படி இருக்குன்னு பாருன்னா, அந்த சாலையில் 2 பக்கமும் அந்த தொழில் செயற்கை நுண்ணறிவு மூலம் தான் உருவாக்கி காட்ட முடியும். ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணையை உருவாக்குறேன் பாரு, வேளாண் பண்ணையை நான் சொல்கிறேன். எப்படி இருக்குது பாரு, அப்படி தான் காட்ட முடியும். அதுக்கு அந்த நுட்பத்தை நான் பயன்படுத்துவேன். அது பயனுள்ளது, அது நல்லதுக்கும் பயன்படுத்தலாம். இப்போ தீக்குச்சி இருக்குது, தீபத்தை ஏற்றவும் விளக்கேற்றவும் பயன்படுத்தலாம், வீட்டை எரிக்கவும் பயன்படுத்தலாம். நீங்கள் எதுக்கு பயன்படுத்துவீங்க? விளக்கை ஏற்ற. நான் விளக்கை ஏற்ற பயன்படுத்துவேன்னு சொல்கிறேன். அதனால் அந்த நுட்பத்தை நம்ம சரியாக பயன்படுத்துவோம். வணக்கம், நான் சங்கரன், செய்தியாளர். விஜயை பற்றி அவருக்கும் உங்களுக்கும் எவ்வளோ கொள்கை முரண்பாடுகள் இருக்குது அப்படின்லாம் சொன்னீங்க. இங்கேயும் அதை டீட்டெயிலாக சொன்னீங்க. இன்றைக்கி ராத்திரி உங்களுக்கு விஜய் ஃபோன் பண்ணி, அண்ணே நம்ம 2 பேரும் சேர்ந்து எலெக்ஷனில் கூட்டணியாக நிற்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா நீங்கள் அந்த தருணத்துலேயும் அதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிப்பீங்களா, இல்லை அக்செப்ட் பண்ணுவீங்களா? தம்பி விஜய் அப்படிங்கிறது அன்னைக்கு நாங்கள் பேசணும், இணைந்து இயங்கலான்னு. அவர் என்னைக்கு போய் மறுபடி பெரியார் திராவிடம் அதெல்லாம் சொன்னாரோ அப்போ ரொம்ப தூரத்துக்கு 2 கோட்பாடும் போயிடுச்சு. நான் ஒரு கோட்பாட்டை வச்சுருக்கேன். பெரியார் தான் எங்களை படிக்க வைத்தார், அவங்க அந்த பக்கம் நில்லுங்க. இல்லை, எங்கள் தாத்தா காமராஜ் தான் படிக்க வைத்தார் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சவன் இந்த பக்கம் வா. புரியுதா உங்களுக்கு? எல்லாமே எங்களுக்கு பெரியார் தான்ங்கிறவன் அங்கே நில்லு. என் இனத்தின் முன்னோர்கள் எல்லோருமே எங்களுக்கு பெரியார் தாங்கிறவன் இந்த பக்கம் வா. இப்போ 2 கோட்பாடு அண்ணனும் தம்பியாக இருந்தாலும் அவருடைய தத்துவத்திற்கும் எனக்கும் நிறைய தூரம் வந்துடுச்சு. இனி இணைஞ்சு வேலை செய்கிறதில்ல. நான் தத்துவ கூட்டம் வச்சுருக்கேன், லட்சிய கூட்டம் வச்சுருக்கேன், அவர் ரசிகர் கூட்டம் வச்சுருக்காப்புல. அவருக்கு திரையில் தோன்றி நின்னாலே போதும். அவங்க கோட்பாடு என்னன்னு கேட்டால் தளபதி தளபதி, அதை தவிர அவங்களுக்கு கொள்கை இல்லை. எனக்கு ஒரே தளபதி ஒரே தலைவன் தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் அல்ல என் கனவு, ஆட்சி முறை மாற்றம். ஆங்கிலத்தில் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க, நான் அமைப்பு தப்புங்கிறேன். அதை மாற்றணும்னு நினைக்கிறேன். ஊழல் லஞ்சம் அங்கே நில்லு, உண்மை நேர்மை இங்கே வா. வாக்குக்கு காசு அங்கே போ, வாக்குக்கு காசு தரமாட்டேன், நான் நல்லது செய்வேன் நம்பிக்கை இருந்தால் உன் வாக்கத்தா. இப்படி இந்த கோட்பாட்டு அளவில் நம்ம முரண்படணும். அதனால தம்பி அவர்